श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी कार्यो मे सन्निधत्तां सदा இந்த தருணத்துலசின்னு சொல்லக்கூடியதான 38வது ஸ்லோகத்துல காபிலக்ஷ்மி கடாட்சைன்னு சொன்னா இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்றா அப்படின்னு கேட்டா 33 ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் லக்ஷ்மி வித்யுல்லசிதவபுஷம் தத்ர காருண்யபூர்ணம் அபீஷீஸ்வம் மரகதசிலாமேதகம் வீக்ஷ்ய மேகம் शुद्धैर्नित्यं परिचितपदस्त्वादुषैर्देवहंसैः हंसीभूतः सकलो भवताम् अनुभवायाग्रजन्मा சுவாமி அன்னப்பறவை பார்த்து சொல்றா சுவாமி தேசிகன். ராமன் சொல்றதா சுவாமி தேசிகன். அங்க மலையில காருண்ய பூர்ணம் பேரருளாளனா இருக்கக்கூடியதான பெருமாள் லக்ஷ்மி வித்யுல் அசித வபுஷம், லக்ஷ்மி என்கக்கூடியதான மின்னலால் அழகான திருமேனி உடையவன் பெருமாள். அப்படி இருக்கக்கூடியதான மரகத சிலாமேதகம், மரகத கல்லு போன்று கருத்த இருக்கக்கூடியதான பெருமாள். மேகம் வீச்சு, மேகத்தை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஏன்னா அவ சகா சுத்தைகி உன்னை போன்று வெள்ளவளேன்னு இருக்கக்கூடியதான தேவகம்சங்களினாலே பரிச்சித பதக நெருங்கி பழக்கூடியதான அம்சீபூதா அன்னமாக தோன்றி உங்களுடைய அன்பவாய அக்ரஜன்மாக்களும் வம்சத்துல உயர்ந்தவர் இல்லையா அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அதாவது தேவஹம்சங்கள்னா தேவரிஷிகளா இருக்கக்கூடியதான சனக சனந்தன சனத்குமாராதிகர்களும், அப்ப சன்னியாசிகள் சாத்திக மகாஜனங்கள் எல்லாரும் உன்னுடைய திருமேனியை வணங்கிண்டே இருக்கா. அப்படிப்பட்டதான இருக்கவே நீ பார்த்து பயப்பட வேண்டாம் அப்படின்னு அன்னப்பறவை சொல்றான். ஆக அடுத்த ஸ்லோகம் 34. சாரஸ்வாதி விசவகண திஷாம் சுவாமினஸ்தே சதேவஹ சுத்தம் சக்ஷுஸ்ருதி பரிஷதாம் சக்ஷுஷாம் பாகதேயம் அங்கீகுர்யாத் வினதம் அமிர்தா சாரசம்வாதினீபி ஆவிர்மோதைஹி அபிமதவர ஸ்தூலலக்ஷை கடாட்சைஹி. சுவாமின் அப்படிப்பட்ட உயர்ந்ததான நீலமேக சாகலமா இருக்கக்கூடியதான வரதராஜர் உனக்கு சுவாமினகா, உன்னுடைய தலைவன் யாரு? பிரம்மா. அவருடைய சவணஹவிஷாம், சவணம்னா யாகத்துக்கு பேரு, யாகத்துக்கு ஹவிசை கொடுத்ததில் சாராஸ்வாதி எல்லாத்தையும் சாரமா சாப்பிட்டவன், ஸ்வீகரித்தவன் பெருமாள். அது யாரு? சுதி பரிஷதாம் சுத்தா, வேதங்களுடைய கூட்டத்தினாலே சுத்தமா இருக்கக்கூடியதான கண்ணுக்கும் இங்கு பிறந்தவர்களுடைய கண்களுக்கும் பாகதேயம் புண்ணியமாக இருக்கக்கூடியதான தேவகா. அதனாலதான் தேவாதிராஜன் அப்படின்னு சொல்லக்கூடியதான பெருமாள் வினதம் தாம், வினதகன வணங்கின உன்னை அமிர்தாதார சம்பாதி, அமுதத்துக்கு தொடர்ச்சியா இருக்கக்கூடியதான ஆவிர்மோதைகி ஆனந்தமா இருக்கக்கூடியதான கண்ணுடைய கடைக்கண் பார்வையினாலே அங்கீகுரியாத் உன்னை ஏற்றுக்கொள்வான், தன்னுடைய பரிஜனமாக உன்னை ஏற்றுக்கொள்வான்னு சொல்ற. ஓ நீ அடியே நீங்க வேதார்த்தங்கள்ல சொல்லப்பட்டதான பெருமாள் பலவிதத்திலையும் அவன் இருக்கும்போது அவன் நமக்கு கண்ணாக இருந்து நம்மளுக்கு பாக்கியத்தை கொடுக்குறான். எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தா அவனுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும். அதனால அப்பேற்பட்ட பெருமானை வணங்கி நீ வணங்குற பொழுது அவன் உன்னை கடாட்சிக்கும் போது உன்மேல அமுத மழையானது பொழியறது அப்படின்னு சொல்றான். என்ன அவருடைய கடாட்சம் உனக்கு கிடைக்கும்னு சொல்றார். சரியா அடியன்ஸ்? ஜனார்தன சுவாமி, ஹலோ ஜனார்தன சுவாமி. லக்ஷ்மி கடாட்சமா அவரோட இல்லைன்னா, அதாவது பெருமாளுடைய கடாட்சம் அவ லக்ஷ்மியோட சேர்ந்துதானே, மகாலட்சுமியுடைய கடாட்சம் தான் சேர்ந்துதானே.
கடாட்சம்னா கடைக்கண் பார்வை, பெருமாளுடைய கடைக்கண் பார்வை. அடியேன் அடியேன். ஆக சுவாமி இப்போ தேவர் பெருமாள் உன்னை கடாட்சிச்சுட்டார். பெருமாளுடைய கடாட்சம் கிடைச்சுட்டுனா வெறும கைங்கரியம் பண்ணாம போலாமா நீ? அதனால பெருமாளுக்கு ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு போங்கிறார். என்ன அப்படின்னு கேட்டா, அதாவது இவனுக்கு செய்யக்கூடிய கைங்கரியம் ஒன்று இருக்கு, அதை செஞ்சா நீ பண்ணுனா என்னடானா, மத்வா சிக்தம் சரசிஜமிவ சின்னமாலாம்பமானோ தேவ்யாஹஸ்தம் ததிதரகரண்யஸ்தலீலாரவிந்தாஹம் தேவஸ்ரீமான் சயதி விஹரேத் ஸ்வைரமாபா ஆராம பூமௌ யக்தோ வாலவ்யஜனவபுஷா விஜயஸ்தம் தமேவ. சுவாமி, ஸ்ரீமானா இருக்கக்கூடியதான பெருமாள், உயர்வர உயர்நலம் உடையதான பெருமாள், அந்த பெருமாள் ஆராம பூமௌ, ஆராம பூமின்னா உத்தியானம்னு அர்த்தம், தோட்டம். தோட்டத்திலே ஸ்வைரம் தனக்கு இஷ்டமான தேவியுடன் சின்னம் ஏற்றிருக்கக்கூடியதான மத்வாசிக்தம் தேனினால் நினைக்கப்பட்டதா இருக்கக்கூடியதான சரசிஜம் இவ தாமரை போன்று இருக்கக்கூடியதான கையை ஆலம்பமானஹா, தாயாருடைய திருக்கை தாமரை போன்று பூ போன்று இருக்கக்கூடியதான கையை பிடிச்சுண்டு ததிதர கரண்யஸ்தலீலார, இந்த இன்னொரு கையினாலே வினோதமான தாமரை கையில வச்சுட்டு இருக்கான். அப்படிப்பட்டதான விகரே திதி உழவும் போது நீ என்ன பண்ணோம், வெக்தகா நேர்ல போய் பாலவேதனா உன்னுடைய இறகாகிற விசிறி மூலம் விசிறிமா கொண்டு வீஜையே மந்தமாருதம் வீசுற மாதிரி விசிறி கைங்கரியம் பண்ணுங்கிறான். சுவாமி தேசிகனுடைய திருவுள்ளம் நீ விசிறி கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன. திவ்யாயுத உத்தியானத்திலே ஆயுதங்கள் எல்லாம் விட்டுட்டு பெருமாள் கையில தாமரை பூவை கையில வச்சுட்டு காட்டிய ஆல்மெதி போட்டிருக்கு பாரு, மழை வந்துடும் போல் இருக்கு, எடுத்து உள்ள பிராட்டியினுடைய கையை பிடிச்சுட்டு நூறு கையில பூவை வச்சுட்டு தாமரை பூ வச்சுட்டு இருக்கக்கூடியதான பெருமாள் அவர் உல்லாசமா போகும்பொழுது உன்னுடைய சிறகுகளாலே சாமரம் கைங்கரியம் பண்ண வேண்டியதுன்னு சொல்ற. அர்த்தம் புரியுறதா? ஆலவட்ட கைங்கரியம், ஆலவட்ட கைங்கரியம். இதோட இந்த காஞ்சி நகர வர்ணம் முடிஞ்சுடுத்து. காஞ்சி நகரத்துல சேவிச்சுட்டு நீ மேல தென்திசை நோக்கி போக வேண்டியதுன்னு அடுத்த ஸ்லோகத்துல சொல்ற. ஜாத பிரீதிகி ஜனபதமதோ மத்தியமம் லங்கயித்வா துரால்லக்ஷக்ரமுகனிவஹ ஷாமலான் யாகி சோளான் பிரத்யுத்கச்சன் மகரவலன ஸ்தம்பிதைஹி சக்யஜாயாஹ ஸ்ரோதோ பேதைஹி விவித கதிபிஹி பக்தாவகாசான். சுவாமி, ஜாத பிரீத்திகி கட்சி நகரத்திலே கண்ட காட்சியினாலே நீ சந்தோஷப்பட்டு மேல மத்தியமம் ஜனபதம் நடுநாடா இருக்கக்கூடியதான திருக்கோவிலூர் துவேகேந்திரபுரம் அப்படிங்கிற நாடு நடுநாடை லங்கைத்வா அதை கடந்து தூராத்து வெகு தூரத்தில் இருக்கக்கூடிய லட்சக்கிரமுக விண்ணமக சியாமான் பாக்குமர வரிசையினாலே நிரம்பி இருக்கக்கூடியதான சக்கியஜா, சக்கியம்னு சொன்ன மலை, அந்த மலையிலேருந்து வரக்கூடியதான காவிரி, அதை உடையதான பிரத்யுத்கஜத் மகரவலய ஸ்தம்பிதை எதிர்நீச்சல் பண்ணக்கூடியதான மீன்களாலே சூழப்பட்டதா இருக்கக்கூடியதான விவித கதிவிகி காவேரி ஆறுது, வெண்ணாறு, வெட்டாறு, குடமுருட்டி, பாமினி ஆறு, திருமலை ராஜன் ஆறு முதலான பலவிதமா பிரிஞ்சு போகக்கூடியதா ஸ்ரோதோபேதைகி வெள்ளப்பெருக்கினாலே சம்பிபக்தான தனித்தனியா பிரிஞ்சிருக்கக்கூடியதான சோழ தேசான், சோழ தேசத்திற்கு யாகி செல்வாயாக. தொண்டை நாடுல எல்லாம் சேவிச்சாட்டு நடுநாடுல சேவிக்கலாம், ஆனா தாமதம் ஏற்பட்டு போயிடும். காரியம் எதுக்கோசரம் ஒன்று அனுப்பணும், அந்த காரியம் கெட்டு போயிடும். அதனால காவிரி வெள்ளத்திலே உட்பிரிவிலாக இருக்கக்கூடியதான மீன்கள்லாம் எதிர் நீந்தக்கூடியதா இருக்கக்கூடியதான அப்படிப்பட்ட இறந்த சோழ தேசத்துக்கு நீ போக வேண்டியதுன்னு வர்ணிக்கிற. புரிஞ்சுதா? அடியேன் நாளைக்கு பார்க்கலாம். அடியேன் இதே நேரமா ஒரே காலுக்கு அடியேன் தாசன் அடியேன்